ஹாய், குட் ஈவினிங், வணக்கம். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் chat. இன்னைக்கு நம்ம பேச போறது குவாலிஃபயர் 2 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு மேட்சும் ஜெயிக்கல மேல. ஆர்சிபி ஒரு மேட்சும் தோக்கல மேல. ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரீக் எண்ட் ஆகணும். எண்ட் ஆயிடுச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஃபார் ஆர்சிபி அவங்க அவுட். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐ திங்க் அவங்க ஒரு பெர்ஃபெக்ட் கேம் ஆடல. இன்ஃபேக்ட் க்ளோஸ் டு பெர்ஃபெக்ட் கேம் கூட ஆடல. ஆனா எப்படியோ உள்ள வந்துட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் நேற்று நம்ம வீடியோல பேசுன மாதிரி மாஸ்டர் கிளாஸ். ட்ரெண்ட் போல்ட் அண்ட் அஸ்வின் ஒரு அப்சல்யூட் மாஸ்டர் கிளாஸ். அதனால தான் வந்தாங்க. என்னதான் பேட்ஸ்மேன் ஆடினாலும் போலர்ஸ் வென்யூ சாம்பியன்ஷிப்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூஷியல் கேமுங்க. அஸ்வின் அவரோட கிளாஸை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் ஃபென்டாஸ்டிக். அந்த பிச்சில் 172க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது பெரிய பெரிய விஷயம். 200 கீழே நீங்க குஜராத் ஸ்டேடியம்ல வந்து அடிச்சீங்கன்னா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் எனிவே, வெல் பிளேட் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆன் டு தி குவாலிஃபயர் 2 சன்ரைசர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இதுல கீ மேட்ச் அப் என்னன்னா அஸ்வின் அண்ட் நாகேஷ், அதாவது யுஸ்வேந்திர சஹால். அப்படியே நாகேஷ் மாதிரி இருப்பார் அவர். மேட்ச் அப் அகேன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் பேட்டிங் கிளாசன் அண்ட் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். அங்கதான் மேட்ச் அப்பே இருக்கு. ராகுல் திரிபாட்டி ஆடுறாரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மேட்ச்லயும் தைரியமா அஞ்சு போலரோட தான் போறாங்க. ஆனா அஞ்சும் கன் போலர்ஸ். சிக்ஸ்த் போலர் அவங்க ரொம்ப ரேரா யூஸ் பண்றாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் எனக்கு தெரிஞ்சு அதே டீமோட தான் போவாங்க. ஒரு சேஞ்ச் பண்ணணுங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். துருவ் ஜுரல் கீழே வேஸ்ட் ஆறாரு. கேட்மோர் வந்து மோர் ஆஃப் நம்பர் 3 நம்பர் 4 பேட்ஸ்மேன். துருவ் ஜுரல் அந்த ஆர்டர் அனுப்பிச்சு கேட்மோர் நம்பர் 4 or 5 கூட ஆடலாம். அதை யோசிக்கணும் ராஜஸ்தான். ஆனா இது கிரன்ச் கேம் பண்ணுவாங்களா அந்த சேஞ்ச எனக்கு தெரியாது. பட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்துல் சமாத் ஒண்ணுமே பண்ணல. அண்ட் மூணு ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட தான் ஆடுறாங்க சன்ரைசர்ஸ். அண்ட் கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு கிரிக்கெட்டரை பெஞ்ச்ல உட்காந்து வைக்கிறது அர்த்தமே கிடையாது. ஒரு அப்சல்யூட் கன் ஃபீல்டர். இன்ஃபேக்ட் அவர் 100 மீட்டர் ஸ்பிரிண்டர். அவர் கிளென் பிலிப்ஸ் ஒரு கன் ஃபீல்டர், ஃபென்டாஸ்டிக் ஹிட்டர் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆஃப் ஸ்பின்னர். இன் ஐ திங்க் வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியாவோட ஆஸ்திரேலியா 385 அடிச்சாங்க தரம்சாலால. அதுல கிளென் பிலிப்ஸ் 10 ஓவர்ல 40 ரன் போட்டு 3-4 விக்கெட் எடுத்தாரு, இஃப் மெமரி சர்வ்ஸ் மீ கரெக்ட். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் கிரிக்கெட்டர் கிளென் பிலிப்ஸ். மேட்ச் பிராக்டிஸ் இல்லைனாலும் கிளென் பிலிப்ஸ் ஆடலாம். அப்துல் சமாதுக்கு பதிலாக ஆடலாம். ஆர் அவரை இம்பாக்ட் பிளேயரா, என்ன இம்பாக்ட் பிளேயரா நட்ராஜனை தான் கூட்டிட்டு வராங்க. அது எனக்கு தெரிஞ்சு அப்துல் சமாதுக்கு பதிலாக அவர் ஆடலாம். பிகாஸ் 3 ஃபாரினர்ஸோட தான் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்சம் பேட்டிங்கும் பீஃப் அப் ஆகும். கிளென் பிலிப்ஸ் வந்து எல்லா பொசிஷன்லயும் ஆட முடியும், 4, 5, 6. ஸோ அது பண்ணுவாங்களா? இது குரூஷியல் கேம். எந்த டீம் ஜெயிக்குதோ ஃபைனல் போக போது, அதர் டீம் வந்து முடிஞ்சு போச்சு ஐபிஎல். ஸோ எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ்க்கு ஒரு குரூஷியல் சேஞ்ச் இருக்கு. கிளென் பிலிப்ஸ் ஆடினா கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பட் ஆன் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 8-1 இருந்தாங்க. அப்புறம் 4 தோத்தாங்க. நவ் ஒன்னு ஜெயிச்சிருக்காங்க. எப்பவுமே இந்த டீம் வித் பெட்டர் போலிங் இன் கிரன்ச் கேம் தான் யூஸ்வலி வின்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் பெட்டர் போலிங் யூனிட். ஏன்னா நீங்க சன்ரைசர்ஸ் பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸும் 9 ரன் 10 ரன் ஒரு ஓவர் கொடுக்குறாரு. நட்ராஜன் விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா எப்படியும் அவர் வந்து ஒரு 8-9 ரன் போகுது. புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் தான், செகண்ட் ஸ்பெல் அடிக்கலாம். ஸோ அண்ட் போலிங் பாத்தீங்கன்னா ஷாபாஸ் அஹமத் ஒன்றும் கிடையாது. மயங்க் மார்க்கண்டே ஏதாவது ஒரு இம்பாக்ட் பிளேயரா வராரு, போடுவாரான்னு தெரியல. நிதிஷ் ரெட்டி டெஃபினட்டா 2 ஓவர் போட்டாலும் 30 ரன்னு. ஸோ போலிங் நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் பெட்டர். ஃபயர் பவர்னு பாத்தீங்கன்னா கூட ஈக்குவலி மேட்ச்ட். ஆனா அந்த ரோமன் பவல், ஷிம்ரன், ஹிட்மாயர் இருக்காங்க. அண்ட் அந்த எட்ஜ் ராஜஸ்தானுக்கு போகும். ஆனா ஹை டைம் கிளாஸ்ன்னு கொஞ்சம் மேல அனுப்புறாங்க. நம்பர் 6 எல்லாம் வந்து வேஸ்ட் பண்றாங்க கிளாஸ்ன்னு. அவர் ப்ராப்பர் பேட்ஸ்மேன். இஸ் நாட் அ ஸ்லாகர், இஸ் அ ப்ராப்பர் பேட்ஸ்மேன். என்ன இருந்தாலும் கசாப்பு கடை கிளாஸ்ன்னு அது ரா பவர் இருக்கு அவருக்கு. நம்பர் 3ல கூட அனுப்பலாம். அவரை அம்ஷா ஆட விட்டுறலாம். அது எதுக்கு அவரை கடைசி 4-5 ஓவர் தான் சேவ் பண்றாங்கன்னு புரியல. ஸோ சன்ரைசர்ஸ் டெஃபினெட்லி அவங்க கொஞ்சம் டாக்டிக்ஸை ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்கு. கிளென் பிலிப்ஸ் உள்ள கூட்டிட்டு வாங்க. கிளாஸ்ன்னா கொஞ்சம் அப் த ஆர்டர் ஆடுங்க. அண்ட் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல் ஸ்டாண்ட் பாயிண்ட் அந்த கீ மேட்சப் வந்து அஸ்வின் அண்ட் சஹால், நாகேஷ் வர்சஸ் தி ஹைதராபாத் மிடில் ஆர்டர். ஸோ அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கூட போட விடலாம். ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து லெஃப்ட் ஆர்ம் ஐ மீன் ஸ்பின் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல அபிலிட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் அபிஷேக் சர்மா தான் அடிச்சிருக்காங்க இந்த ஐபிஎல்ல. அண்ட் அஸ்வின் பவர் பிளேல பிஸ்தா. ஸோ அந்த மேட்சப் வருமானு தெரியல. வந்தா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் நான் நினைக்கிறேன் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் கோயிங் டு ஜஸ்ட் ஸ்குவீக் ஹோம் இன் திஸ் ஒன் ஓவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். பட் நீங்க பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃபேண்டசி
டெஃபினட்டா வந்து டிராவிஸ் ஹெட் 2 மேட்ச் ஃபெயில் ஆயிட்டாரு. 3rd மேட்ச் ஐ டோன்ட் திங்க் ஹில் ஃபெயில். டிராவிஸ் ஹெட் எடுத்துக்கலாம், சஞ்சு சாம்சன் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஹாரபிள் ஷாட் சஞ்சு சாம்சன். அஸ்வின் எடுத்துக்கலாம் நீங்க, கிளாசன் அண்ட் அஃப்கோர்ஸ் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பிக் மேட்ச் பிளேயர். இதுதான் 5 ஃபேண்டசி பிக்ஸ். யார் ஃபேண்டசி ஆடுறீங்களோ என்னோட அதான் சொல்றேன். இட்ஸ் ராஜஸ்தான் போலிங் வர்சஸ் சன்ரைசர்ஸ் பேட்டிங். நான் வந்து ராஜஸ்தானை பிக் பண்றேன் இந்த கேம்ல. பார்ப்போம். இது வரைக்கும் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் அது கரெக்டா பிக் பண்ணோம். ஆர்ஆர் ஆர்சிபி அது தப்பு. நாளைக்கு ஐம் கோயிங் வித் ராஜஸ்தான் ராயல்ஸ். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. முடிய போகுது இந்த ஐபிஎல். கமெண்ட்ஸ் நிறைய வருதுங்க. இந்த லாஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமும் நிறைய கமெண்ட்ஸ் வருது. எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஏதாவது கமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா, ரிப்ளை மிஸ் ஆயிடுச்சுன்னா மன்னிக்கவும். இப்போதான் இந்த சேனல்ல ஒரு ஒரு இதே வந்திருக்கு. இவ்வளவு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுல இருந்து கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளீஸ் உங்க ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம், உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். கண்டினியூ தட். தேங்க்யூ வெரி மச். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன இருந்தாலும் சொல்லுங்க. நாளைக்கு ஆர்ஆர் சன்ரைசர்ஸ் மேட்சுக்கு அப்புறம் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் நைட்.